ஹலோ காய்ஸ், சிறகடி காசி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இங்க ஜீவா வாங்கி கொடுத்த கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டு இங்க டேரக்டா முத்துவுமே இங்க அவங்களோட ஒய்ஃப் கடையும் கொடுக்குறாங்க. அதே நேரம் மீனாவுமே இந்த கண்ணாடியை நான் எப்படி போட முடியும், இதெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்க சீதாவுமே என்னக்கா இது, இந்த பக்கம் ஒருத்தங்க வெளிநாட்டுல இருந்து உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் மாமாக்கு மட்டும் இல்லாம உனக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி சொல்லிட்டு இருக்கே, முதல்ல கண்ணாடியை போடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முத்துவுமே நீ வா சீதா, நீ இந்த கண்ணாடி போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள போட்டோ வச்சு இந்த மாதிரி போட்டோ எடுக்க வைக்கிறாங்க. அப்போ மறுபடியும் முத்துவுமே நான் டிஃபரெண்ட் போஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மீனாவோட சேர்ந்து ஒரு மாசான போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கரெக்டா போட்டோ எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் சீதா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது தெரிய வருது அந்த போட்டோல ஒரு இடத்துல ஜீவா இருக்கிறது. அதே நேரம் ஜீவா கூட இந்த பக்கம் முத்து செல்ஃபி எடுத்ததும் தெரிய வருது. உடனே இதை பார்த்துட்டு மாமா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இந்த பொண்ணு தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்துக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு சீதா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல வந்து போட்டோ பாக்குறாங்க. அந்த போட்டோ பார்த்த உடனே இந்த பக்கம் முத்துவுமே இங்க பாரு சீதா, இவங்க தான் ஜீவா, இவங்க தான் இந்த கண்ணாடி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, திடீர்னு போவாங்க, இங்க ஏதோ இப்ப ப்ராப்பர்ட்டி ஓகே பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டவன ஜீவாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, மாமா இவங்க யாரும் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, இது வேற யாரும் கிடையாது, உங்க அண்ணன் மனோஜ் இருக்காருல்ல, அவர் லவ் பண்ண பொண்ணு இதுதான், அது மட்டும் இல்லாம உங்களோட பணம் 20 லட்சத்தை ஏமாத்திட்டு போனது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன இந்த பக்கம் முத்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல மீனாவுமே இந்த போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுமே என்ன சொல்ற சீதா, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா மாமா நான் சொல்றது உண்மைதான், தயவு செஞ்சு நம்புங்க, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு, இதுதான் ஜீவா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த பக்கம் மனோஜ் ஜீவா ஜீவான்னு பேர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதே நேரத்துல இந்த பொண்ணு 30 லட்சம் 27 லட்சம் லட்சக்கணக்கில் தான் பேசிட்டு இருப்போம். அப்போ ஒருவேளை இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இந்த பொண்ணை நான் நேரில் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவை இங்க சீதா கூட விட்டுட்டு ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து ஜீவாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் ஜீவாவோட வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு கொஞ்சம் நான் உள்ள வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி ஜீவாட்ட கேட்கறாங்க. உடனே ஜீவாவுமே ஷாக் ஆயிட்டு, என்ன முத்து சரி வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவுமே உள்ள விடுறாங்க. ஆனா உள்ள வந்து முத்துவுமே ரொம்ப தெனாவட்டோட அங்க இருக்கிற சோப்பால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு, ஆமா இந்த ஊருக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனாவட்டா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க முத்துவோட தோனியை கவனிச்ச ஜீவாவுமே என்ன இது நீங்க பேசுறது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, எதுக்காக இப்படி என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, எதுக்காக பேசுறேன்னா எங்களோட பணம் 20 லட்சம் ரூபாய் திருடிட்டு போனவட்ட நான் எப்படி பேசணும், இப்படிதானே பேசணும் அப்படின்னு சொல்லி ஜீவாவை பார்த்து கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ஜீவாவுமே கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க சம்மந்தம் எல்லாம் மரியாதை எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துவுமே ஜீவாவை பார்த்து உங்களுக்கு மனோஜனா யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் ஜீவாவுமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதே நேரம் முத்துவுமே நீங்க ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏன் தெரியுமா, அந்த மனோஜ் கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் நீங்க ஏமாத்திட்டு போனீங்கல்ல, அந்த பணம் எங்க அப்பாவோட பணம், அதே நேரம் நீங்க ஏமாத்தின பணத்தை உங்க கிட்ட இருந்து நான் பிடுங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டு ஜீவாவுமே இங்க பாருங்க தேவையில்லாம எவ்வளவு சந்தேகப்பட்டு இருக்காங்க, நான் ஒண்ணு மனோஜ் வந்து வேணும்னு ஏமாத்த கிடையாது, அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அவன் ஏமாத்தின அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே ஓ நீங்க ஏமாத்துறதை ஏமாத்துவீங்க, கடைசியில நீங்களே ஒரு பேரை வச்சுக்குவீங்களா, அது பேர் துரோகம்னு, அப்படி என்னதான் துரோகம் பண்ணிட்டா மனோஜ் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஜீவாவுமே ரொம்பவே வந்து ஃபீல் ஆயிட்டு, இங்க பாருங்க நானும் மனோஜ் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதை விட முக்கியமா வெளியில இது வரைக்கும் எனக்கு மனோஜை தவிர வேற யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, நானும் மனோஜும் கிட்டத்தட்ட 1 வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நானும் அவரும் ரிலேஷன்ஷிப்ல தான் கரெக்டா தான் இருந்தோம், பட் ஆனா மனோஜ் என்ன பண்ணாரு தெரியுங்களா, பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட பணத்தை 20 லட்சம் ரூபாய் திருட போறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் நான் அதை பண்ண போறேன், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா இதை பண்ணிதான் ஆகணும்னு தான் மனோஜ் அதை பண்ணாரு. அதை பண்ணது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு முட்டாள்தனமான ஐடியால கொண்டு போய் அந்த 20 லட்சம் ரூபாய் போடதா இருந்தாரு. அதே டைம்ல என்னையுமே அவர் கழட்டி விடுறதுக்கு தயாராயிட்டாரு. எனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்ல போனா எனக்கு செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட அவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா இந்த மாதிரி மனோஜ் என்னைக்கு ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ணுவான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 20 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நான் வெளிநாடு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே சரி அவன் துரோகம் பண்ணிட்டானா நீங்க அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க, எதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு போனீங்க, சரி எடுத்துட்டு போனீங்கல்ல இப்ப நல்லா தானே இருக்கீங்க, அந்த பணத்தை கொடுக்க வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி வந்து மறுபடியும் அந்த பணத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜீவாவுமே என்ன முத்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அந்த பணத்தை கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட போன டைம் ஊருக்கு வந்தப்ப ஞாபகம் இருக்கா, எனக்காக நீங்க ஒரு சாட்சி கையெழுத்து போட்டீங்கல்ல அப்பதான் அந்த பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்டவொடனே இந்த பக்கம் முத்துவுமே நம்பாம என்ன ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா, இன்னையுமே அந்த முட்டாள் பையன் மனோஜன் மாதிரி நினைச்சிட்டீங்களா, நான் அவன மாதிரி முட்டாள்லாம் கிடையாது, முதல்ல அந்த பணத்தை கொடுத்து ஏன்னா அந்த பணம் தான் வீட்டுக்கு வந்திருக்குமே ஏன் வரல அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இங்க ஜீவாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இங்க பாருங்க அந்த பணத்தை நான் கொடுத்தது உண்மை, அதை நீங்க நம்பிதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம அதுக்காக தான் நீங்க ஸ்டேஷன்ல சைனும் பண்ணீங்க, சொல்ல போனா நான் எந்த இடத்துல மாட்டேன் தெரியுங்களா, பியூட்டி பார்லர் போறப்போ உங்க அண்ணி கிட்ட தான் மாட்டினேன், ரோகிணி அவங்க தான் என்ன பிடிச்சாங்க, பிடிச்சது மட்டும் இல்லாம என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு என் கழுத்துல கத்தி வச்சு 20 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க, கிட்டத்தட்ட வட்டி போட்டு வாங்கினாங்க தெரியுமா, அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப நான் முடிக்க வந்திருக்கேன் தெரியுங்களா ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி நான் அப்பவே முடிக்க வேண்டியது, முடிச்சது மட்டும் இல்லாம அந்த 20 லட்சம் ரூபாய மனோஜ் கஷ்டப்பட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவங்ககிட்ட கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அந்த ஊருக்கே வந்திருந்தேன், பட் ஆனா அவங்க
என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தை மறுபடியும் புடுங்கிட்டாங்க. அப்பவே நான் நினைச்சேன் இவங்களை விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே ஓப்பனா வெளியில போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு முடிவோடையும், இன்னொரு பக்கம் இவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வெறியோடையும் தான் இந்த பக்கம் மறுபடியும் இந்த ஊர்ல வந்து நான் ப்ராப்பர்ட்டி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் முத்துக்குமே புரிஞ்சிருது, ஜீவா மேல எந்த பிரச்சனையும் இல்ல, அப்ப அவங்க ஆதாரத்தோட இந்த பக்கம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பணத்தை கொடுத்த விஷயத்த நீங்க எங்க வீட்டுல வந்து சொல்லணும் ஜீவா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜீவா கிட்ட ஒரு டீல் போடுறாரு. ஆனா இதை கேட்ட ஜீவாமே நான் எதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருங்க எங்க அண்ணன் நீங்க கொடுத்த பணத்தை இன்னுமே வீட்டுல கொடுக்கல, அவனோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. சொல்லப்போனா அந்த பணம் எங்க 3 பேருக்கு வர வேண்டியது, நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, நாங்க எல்லாருமே வந்து அந்த பணத்தை வச்சு ஏதாவது எங்களால முடிஞ்ச தொழில பண்ணி நாங்க பொழைச்சுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் தடுத்து தடையா நிக்கிறது அந்த மனோஜ் தான். இந்த விஷயத்த நீங்க வீட்டுல வந்து சொன்னீங்கன்னா தான் நிறைய உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஜீவாமே இதை பத்தியுமே யோசிக்காம சரி முத்து நான் உங்க கூட கிளம்பி வரேன்னு சொல்லி அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் முத்துவுமே இன்னொரு பக்கம் இங்க ஜீவாவை கூட்டிட்டு டைரக்டா இங்க அவங்களோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் முத்துக்குமே ஒரு கால் வருது. யார் அந்த கால்லன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி தான் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம முத்து கொஞ்சம் கடை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமாப்பா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவுமே சரி தாத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜீவா கூட்டிட்டு டைரக்டா அந்த செருப்பு தைக்கிற கடைக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தாவுமே ஒண்ணு இல்ல முத்து, இந்த மாதிரி காலையில ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா, அந்த பொண்ணு இந்த பக்கம் செருப்பு தைச்சிட்டு இந்த போனை விட்டுட்டு போயிட்டு இது எப்படி அவங்க கிட்ட கொடுக்காதுன்னு எனக்கு தெரியலப்பா, நானும் திரும்பி வரணும்னு பார்த்தேன், அந்த பொண்ணு வரவே இல்ல, நீ போற வழியில இந்த நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கிட்ட மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட போனை தூக்கி இந்த பக்கம் முத்து கையில கொடுக்குறாங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன தாத்தா இது என் போன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே அவரோட லாக் பேட்டர்ன் போட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தோட தான் தெரியுது இது அவரோட போன் தான். தாத்தா இது என்னோட போன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட தாத்தாவுமே என்னப்பா சொல்ற, இது ஒரு பொண்ணு தாப்பா வந்து செருப்பு தைக்கிறப்ப இங்க விட்டுட்டு போயிட்டு சரி பக்கத்துல உட்காந்து இருந்துச்சு, மொபைல கீழே வச்சுதான் அந்த பொண்ணு எடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. உடனே இந்த பக்கம் அந்த செல் எடுத்துட்டு மறுபடியும் கார்ல ரொம்ப டவுட்டோட ஏறாரு. இந்த செல் இப்படி இங்க வந்துச்சு, எந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஜீவாவுமே என்ன முத்து அதான் தொலைஞ்ச போன் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இந்த போனை பத்தி இப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இங்க முத்துவுமே இல்ல ஜீவா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த மாதிரி வந்து என்னோட ஒய்ஃபோட தம்பி ஏதோ ஒரு பணத்தை திருடிட்டான், அந்த திருடின வீடியோ இதெல்லாம் தான் இருந்துச்சு, யாரோ ஒருத்தங்க இந்த போனை திருடி அதுக்கப்புறம் இதுல இருக்க வீடியோவை லீக் பண்ணிட்டாங்க, அது உண்மையுமே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு வழியா இப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்பதான் எல்லாம் காமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜீவாமே முத்து அந்த போனை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த போனை வாங்குறாங்க. வாங்குறது மட்டும் இல்லாம டைரக்டா அந்த வாட்ஸ்அப் குள்ளேயும் போய் பாக்குறாங்க. பார்த்தா வாட்ஸ்அப் ஃபுல்லா கிளியர் ஆயிருக்கு. உடனே வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம மறுபடியும் பேக்கப் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இங்க பாருங்க இந்த 2 நம்பருக்கு தான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த பக்கம் முத்து கிட்ட காட்டுறாங்க. இதுல ஒரு நம்பரை பார்த்த உடனே முத்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. அது ஒண்ணு வந்து ரோகிணியோட நம்பர். உடனே இதை பார்த்த முத்துவுமே இது ரோகிணியோட நம்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி எதுக்காக இந்த மாதிரி உங்க நம்பர்ல இருந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இன்னொரு புது நம்பர் இருக்கு. அந்த நம்பரை பார்த்தோன்னு ரொம்பவே டவுட் ஆயிடுறாங்க. சரி எதுக்கும் ஒரு டைம் இந்த நம்பரை நம்மளோட மொபைல டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பரை டைப் பண்றாரு தன்னோட மொபைல்ல முத்துவுமே. அப்ப டைப் பண்ணும்போது கரெக்டா இங்க சிட்டின்னு பேர் வருது. இதை பார்த்தோன்னே இந்த முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி இப்படி சிட்டியோட நம்பர் என்னோட மொபைலுக்கு வந்துச்சு, அப்பனா இந்த மொபைல யார் தேடி இருப்பா அப்படின்னு இந்த பக்கம் முத்து பயங்கரமா குழம்பிட்டு இருக்காரு. ஆனா ஜீவாவுமே சிரிச்சுக்கிட்டு என்ன முத்து இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா, இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணது வேற யாரும் இல்ல ரோகிணி தான், சொல்ல போனா அவங்க தான் முதல்ல அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே நேரம் மறுபடியும் உங்க மொபைல் உங்களுக்கு கிடைக்காதுன்ற நம்பிக்கையில உங்க மொபைல இருந்து அவங்க சிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இது என்ன எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட நீங்க மூத்தவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரம் ஜீவாவுமே இந்த பக்கம் ரோகிணியை பத்தி நிறைய மிஸ்டியான விஷயங்கள் வெளியில வந்துட்டே இருக்கு. உண்மை சொல்ல போனா உண்மையான ஃப்ராட்டே ரோகிணி தான் போல இருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜீவாவுமே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க முத்துக்கு கொஞ்சம் பதட்டமாவும் தான் இருக்கு. உண்மை சொல்ல போனா இங்க ரோகிணி பண்ற எல்லா தப்பையும் வெளியில கொண்டு வரது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க அவங்க உண்மையுமே ஒரு ஏமாத்துக்காரங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல முத்துவும் ஜீவாவும் டேரக்டா எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அடுத்த செகண்ட் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிடுறாரு முத்துவுமே. அப்ப இந்த பக்கம் விஜயாவுமே யாரா இந்த பொண்ணு எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே இந்த பக்கம் சிரிச்சுட்டு இவங்க பேர் தான் ஜீவா, இவங்க என்னோட கஸ்டமர் தான், இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், ஒரு முக்கியமான விஷயத்த வெளியில கொண்டு வரதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவன விஜயாவுமே என்னடா இந்த பொண்ணு வெளியில கொண்டு வர போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா இந்த பக்கம் ஜீவாவை பாக்குறாங்க. அப்ப ஜீவாவுமே இந்த பக்கம் முத்துவோட வீட சுத்தி பார்த்துட்டு பரவாயில்ல முத்து உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் முத்துவுமே ஜீவாவை பார்த்துட்டு ஓகே மேடம் வீடு மட்டும் அழகா இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் ரோகிணி வரும்போது அவங்கள பார்த்து திரும்பறாங்க. அதே நேரத்துல ஜீவாவுமே இந்த பக்கம் மனோஜ் ரோகிணி பாக்குறப்போ இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுறது. உண்மை சொல்ல போனா ஜீவா எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க மனோஜுமே முட்டாள்தனமா எப்பவும் போல ஜீவாவை பார்த்த உடனே நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உன்னால இந்த வீட்டுக்கு யார் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ரோகிணியுமே பயங்கரமா ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால அவங்க லைஃப்ல இப்ப தொடர்ந்து ஒரு 2-3 நாளா நடக்கிற பிரச்சனைகளை அவங்களால சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவுமே அப்பா இவங்க தான்ப்பா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம இவங்க வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் மனோஜ் ஜீவாவை பார்த்து திட்டு அதை யோசிச்சுட்டு இந்த பக்கம் அண்ணாமலையும் நீ எதுக்குடா அந்த பொண்ணை பார்த்து திட்டுற, அது முத்துவோட கஸ்டமர், நீ எதுக்குடா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ
கேக்குறப்போ இங்க ஜீவாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல அங்கிள், இதுக்கு முன்னாடி வந்து மனோஜ் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தாப்ல, அதனாலதான் என் மேல கோவப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து அண்ணாமலையும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, ரோகிணியுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கரெக்டா எங்க மனோஜை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்ட ஜீவாவுமே, நான் தான் ஜீவா, உங்களோட பணம் 27 லட்சம் திருடிட்டு போனது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவப்பட்டுட்டு, என்னமா இது, இந்த மாதிரி வந்து திருடினதே திருடிட்டு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா எங்க வீட்டு முன்னாடி எல்லாரும் முன்னாடி வந்து நான் தான் திருடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அங்கிள் இங்க பாருங்க, நான் சொல்றதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்க பணத்தை திருடினது நான் தான், ஆனா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நான் முத்து கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து மனோஜ் என்னை ஏமாத்தலாம், அதனால நான் மனோஜ் கிட்ட இருந்து திருடினேன். சொல்லப்போனா அவர் என்னை ஏமாத்தினதுக்காக தான் திருடினேன். இன்னொரு பக்கம் இப்ப வந்து அந்த பணத்தை நான் திருப்பி எப்போ கொடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு அந்த பணத்தை அவர் கையில கொடுத்து. அது மட்டும் இல்லாம அதுக்கு சாட்சியும் முத்து தான். ஏன்னா முத்து என் கூட வந்து எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி கையெழுத்து போட்டு தான் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா முத்து இந்த பொண்ணு என்னடா சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா அவங்க சொல்றது எல்லாமே உண்மைப்பா, இந்த மாதிரி அவங்க 27 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த பார்லராமாவும் இந்த மனோஜும் சேர்ந்துட்டு 30 லட்சமா கரெக்டா ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கு எனக்கே தெரியாம நான் தான் இந்த ஜீவாக்கு போய் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன். நான் கூட சொன்னேன்லப்பா, அன்னைக்கு ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு போயிருந்தேன், ஸ்டேஷன் போயிட்டு அங்க சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொன்னேன்லப்பா, அது இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்ப நீ இந்த பணத்தை கொடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அங்கிள், அந்த பணத்தை நான் அவர்கிட்ட எப்போ கொடுத்துட்டேன், பட் ஆனா அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேரல அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இன்னைக்கு முத்து சொல்லி தான் தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என் மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க, மனோஜ் என்னை ஏமாத்தினதுக்காக தான் அதை பண்ணேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பணத்தை அவன் கஷ்டப்படுறப்ப அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மனோஜ் திருந்தவே இல்ல. எப்பவும் போல மத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டு இருக்கான். அதே நேரம் மத்தவங்க பணத்தை திருடி தன்னோட growth பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். அதனாலதான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க அண்ணாமலை மனோஜை பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட மனோஜோட கணத்துல பலாரும் ஒரு அறை விடுறாரு. விட்டது மட்டும் இல்லாம, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, இங்க வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரையும் பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதான்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாருமே மனோஜ் ரோகிணி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயாவுமே ரோகிணியை பார்த்து, என்ன ரோகிணி இதெல்லாம், நீ சொன்ன எல்லா விஷயமும் பொய்யாயிட்டு இருக்கு, வர வர என்னாச்சு உனக்கு, என்னதான் பிரச்சனை, அன்னைக்கு என்னமோ மனோஜுக்கு கடை வைக்கிறதுக்கு உங்க அப்பா தான் பணம் கொடுத்தாருன்னு என்கிட்ட சொன்னேன், அப்ப உங்க அப்பா பணம் அனுப்பலையா, இதுவுமே என்னோட வீட்டுக்கார பணம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க கேட்ட உடனே அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ரோகிணியோட முகமே மாறிடுது. அதே நேரத்துல எதுவுமே பதிலே பேச முடியாம அப்படி சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே, இங்க பாருமா, அதை மட்டும் கேட்க கூடாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, என்னோட மொபைல திருடி என் மொபைல்ல இருக்கிற வீடியோவை சிட்டிக்கு எதுக்காக அனுப்புனாங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலையுமே, என்ன முத்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, ஆமாப்பா, இந்த ரோகிணி மேடம் தான் என்னோட மொபைல திருடி இருக்காங்க. அந்த மொபைல திருடி அதுல இருந்து இங்க சத்யாவோட வீடியோ எடுத்து சிட்டி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட்டிக்கு கொடுக்கறவனோட இவங்களுக்கு என்ன வேலை, அவனுக்கு எதுக்கு இந்த வீடியோ வாங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருந்து ரோகிணியை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இந்த பக்கம் ரோகிணி சோலி முடிஞ்சது, இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவும் முடியாது, எல்லா பக்கமும் நம்ம உழைச்சிட்டாங்க, நம்ம பண்ண தப்பு எல்லாமே நம்மள ஒண்ணு சேர்ந்து வந்து நம்ம கழுத்தை நெரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்துட்டு டக்குனு இவங்களை பிடிச்சிட்டு அதே நேரம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிச்சு இவங்களை எழுப்ப பாக்குறாங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க ரோகிணியுமே தன்னோட எல்லா தப்புமே வெளியில வந்துருச்சு, இதுக்கு மேல தன்னால போராட முடியாதுன்னு சொல்லி இப்ப அவங்க சரண்டரும் அவர நிலைமைக்கு வந்துட்டாங்க.